ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி ஆக போகுதா? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு வரும்பொழுது நம்ம என்னெல்லாம் வந்து எப்படி இருக்கணும், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும், கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டியதெல்லாம் என்னென்ன, ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னென்ன பொருட்கள் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த 3 மாதத்துல நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு என்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா விளக்கெண்ணெய் குளியல். இந்த விளக்கெண்ணெய் குளியல் வந்து நெறைய பேருக்கு தெரியும். காலையில குளிக்கணுமா, நைட்டு குளிக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். நார்மலா விளக்கெண்ணெய் குளியல் வந்து நீங்க பகல்லேயும் குளிக்கலாம், நைட் தூங்கும்போது குளிக்கலாம். ரொம்ப குளிர்காலத்துல மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப வெயில் காலமா இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க காலையில ஒரு தடவ குளிக்கலாம், நைட்டும் ஒரு தடவ குளிக்கலாம். இப்போ விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய வயிற்று பகுதி, உங்களுடைய இடுப்பு பகுதி எல்லாமே வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு, நல்லா வெதுவெதுப்பான உங்களால் எந்த அளவு சூடு தாங்க முடியுமோ அந்தளவு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி வந்து சுடு தண்ணி ஊற்றணும். அப்படி ஊற்றும் பொழுது உங்களுக்கு அந்த இடுப்பு எலும்புகள் வந்து நல்லா தளர்வடையும். இது வந்து நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பட்டர்ஃப்ளை யோகா. பட்டர்ஃப்ளை யோகாவும் உங்களுக்கு 8வது மாதம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பட்டர்ஃப்ளை யோகா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ். ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் உங்களுக்கு வந்து 8, 9 மாதத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 7 மாதத்துலேருந்தே நீங்கள் வாக்கிங் போகாமல் இருந்தீங்கன்னா வாக்கிங் வந்து 7 மாதத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். வாக்கிங்கும் நம்மளுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கஷாயங்கள் நம்ம பார்த்தோம்னா ஜீரக கஷாயம், சோம்பு கஷாயம், மல்லி கஷாயம் இந்த மாதிரி கஷாயங்கள்லாம் இருக்குது. கஷாயம் நம்ம டெய்லி எடுத்துக்கொள்ளணுமானா, டெய்லி ஒரே கஷாயத்தை நம்ம குடிக்கக்கூடாது. ஒரு நாள் மல்லி கஷாயம் குடிச்சிங்கன்னா, ஒரு நாள் சுக்கு கஷாயம், ஒரு நாளைக்கு ஜீரக கஷாயம், ஒரு நாளைக்கு வந்து சோம்பு கஷாயம், இந்த மாதிரி நம்ம வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ தான் ஒரு கஷாயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். 7வது மாதத்துலேருந்து நம்ம வந்து ஜீரக கஷாயம் எடுத்துக்கொள்ளலாம். 8வது மாதத்துல சோம்பு கஷாயம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாமே நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் இந்த சோம்பு கஷாயம் நம்மளுக்கு குடிக்கும் பொழுது ஈஸியாக அந்த டெலிவரி பெயின் வந்து கம்மியாகும். ஒரு சிலருக்கு வந்து இன்றைக்கி பெயின் வந்ததுன்னா நாளைக்கு வரைக்கும் இருக்கும். சோம்பு கஷாயம் குடிக்கும் பொழுது அந்த பெயினோட அளவு ரொம்ப கம்மியாகும். நம்மளுக்கு நல்லா இன்ட்யூஸ் பண்ணுறதுக்கும், அதாவது நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் விரிவடைகிறதுக்கும், குழந்தை சீக்கிரம் வெளியில் வர்றதுக்கும் இந்த சோம்பு கஷாயம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சோம்பு கஷாயம் வந்து 8வது மாதத்துலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ நார்மலாக நம்மளுக்கு டெலிவரி ஆகும் பொழுது நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்தோன்னா, ஃபீடிங் நைட்டி, ஃபீடிங் டாப்பு. ஃபீடிங் நைட்டி 3லேருந்து 5 வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபீடிங் மேக்ஸி கூட வந்திருக்கு. அது மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நைட்டி தான் கிடையாது. உங்களுக்கு ஃபீடிங் மேக்ஸி உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அல்லது ஃபீடிங் நைட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர ஃபீடிங் டாப் வந்து நம்மளுக்கு ஊருக்கு வரும் பொழுது, அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதை தவிர உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து என்ன ஸ்கேன் பார்த்தீங்களோ, எப்போ ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணாங்களோ அப்போலேருந்து உங்களுக்கு டெலிவரி வரைக்கும் என்னென்ன ஸ்கேன் பார்த்துருக்காங்களோ அது, நீங்கள் சாப்பிட்ட டேப்லெட்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான துணி, உங்கள் பாப்பாவுக்கு தேவையான துணி, வீட்டில் யார் வராங்களோ அவங்களுக்கு தனியாக எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு ஃப்ளாஸ்க் இல்லாமல் 2 ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டீ வாங்குறதுக்கு, ஒன்று வந்து நார்மலாக உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கோ, அல்லது ஒரு சுடு தண்ணி வைக்கிறதுக்கோ, இல்லை நார்மலாக டீ வாங்கலாட்டி கூட உங்களுக்கு வைக்கிறதுக்கோ, ஒரு எமர்ஜென்சிக்கு 2 வாட்டர் பாட்டில் வந்து வச்சுக்கலாம். இதை தவிர ஒரு செம்பு, ஒரு சின்ன பாத்திரம், சாப்பிட்ற மாதிரி பெட்ஷீட்டு, குழந்தைக்கு தேவையான டயப்பர்ஸு இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பெட்ஷீட் கூட எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த டெலிவரி முடிஞ்சு ரொம்ப குளிரும்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இந்த பெட்ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு துணி வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போய்க்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் வந்து ஒன்று நினைப்பாங்க, டெலிவரி முடிஞ்சு நம்ம வந்து உடனே வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணாதீங்க. குறைஞ்சது 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் இருக்க சொல்லுவாங்க. மேபி உங்களுக்கு இன்னும் பெயினாக இருக்குது,
ஒரு சிலருக்கு சி செக்ஷனா இருக்கலாம். ஒரு சிலருக்கு நார்மல் டெலிவரியா இருக்கலாம். நார்மல் டெலிவரியா இருந்தா கூட எபிசியோட்டமி வந்து பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது அதாவது உங்களுடைய பிறப்புறுப்புல வந்து லைட்டா கீறல் மாதிரி குழந்தை வெளியில வர்றதுக்கு தேவையான இடம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ உங்களுடைய பிறப்புறுப்புல வந்து லைட்டா கீறல் மாதிரி போடுவாங்க. அதுதான் எபிசியோட்டமின்னு சொல்லுவோம். அப்படி இருந்தா கூட பெயினா இருந்ததுன்னா டாக்டர ஒரு தடவ வந்து கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு போங்க. ஏன்னா நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா குழந்தையையும் தூக்கிட்டு வரணும். அது இன்னும் ரொம்பவே சிரமம். அ இப்ப யாராவது நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வருவாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு டைமும் உட்காந்து எந்திரிக்கும் பொழுது, இன்னும் உங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப அதிகமாகும். நீங்க படுத்துட்டே கூட நீங்க யாராவது வந்தா நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் உட்காந்து எந்திரிக்கும் பொழுது, அந்த தையல் வந்து லைட்டா பெயின் வந்து ஏற்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஃபீட் பண்ணும்பொழுது நெறைய பேரு அ ஃபர்ஸ்ட்டு 3 டேஸ்லயே வந்து பால் இல்ல, பால் பத்தல, நம்ம ஃபார்முலா மில்க் போயிரலாம்னு நெனைப்பாங்க. ஆனா குழந்தைக்கு வந்து அப்பதான் வந்து பால் எந்த அளவு சக் பண்ணி குடிக்குதோ, அந்த அளவு பால் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். உடனே நம்மளுக்கு வந்து பால் வந்து சுரக்காது. அ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, நெறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். அந்த பிறப்புறுப்புல வந்து ஏற்படும் வலி, அதுக்கு வந்து ஆயில்மெண்ட் கண்டிப்பா ஆயில்மெண்ட் வந்து குடுப்பாங்க. அதுவும் நீங்க கேட்டு வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டோம். குழந்தைக்கு வந்து தலைக்கு குளிச்சுட்டு ஃபீட் பண்ணா ரொம்ப நெஞ்சு சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணல. நம்மளோட முன்னோர்கள் வந்து இது சொன்னது. அதே மாதிரி நீங்க வீட்டுக்கு போனா கூட, உங்களுக்கும் ஒரு 3 மாதங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. அத கண்டிப்பா நீங்க எடுத்துக்கொள்ளணும். நெறைய பேருக்கு ஒரு 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்கள் கழிச்சு பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தோம்னா, அந்த 3 மாதங்கள், 6 மாதங்கள் வந்து நம்ம குழந்தைய பார்க்குறதுலயே இருப்போம். ஸோ, நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து அந்த அளவு எடுத்துக்கொள்ள மாட்டோம். அப்படி எடுத்துக்கொள்ளாதனாலேயே நம்மளுக்கு அந்த இடுப்பு வலி, முதுகு வலி இப்படி நெறைய வரும். அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 டூ ஒரு 6 மந்த் வந்து உங்களுக்கு விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் வந்து இரும்பு சத்து, கால்சியம் கண்டிப்பா குடுத்துருப்பாங்க. இத கண்டிப்பா நீங்க எடுத்துக்கொள்ளணும். எ ய நம்மளுக்கு டெலிவரி டைம் முடிஞ்சிருச்சுல்ல, குழந்தை பொறந்துருச்சுல, இனிமே டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. அந்த 3 மாதங்களும் கண்டிப்பா எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. இப்ப நம்மளுக்கு டெலிவரி ஆயிடுச்சா, அடுத்து எப்ப நம்ம இன்டர்கோர்ஸ்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். குறைஞ்சது 6 மாதங்கள், அதாவது உங்களுக்கு சி செக்ஷனா இருந்ததுன்னா 6 மாதங்கள், நார்மல் டெலிவரியா இருந்தாலும் 6 மந்த் கேப் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா சி செக்ஷனா இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த காயங்கள் வந்து வெளியில வந்து கண்டிப்பா ஆறியிருக்கும். ஆனா நம்மளுடைய பழைய உடல்நிலை வர்றதுக்கு குறைஞ்சது 1 வருஷம்னு சொல்லுவாங்க. அந்த உள்ள தையல் போட்டு ஆறுறது, அதோட புண்ணுகள் எல்லாமே ஆறுறதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ, கண்டிப்பா இந்த அளவு கேப் இருக்கிறது ரொம்பவே நல்லது. குழந் அ குழந்தைய வந்து ரொம்ப அழுகுது, ரொம்ப இதா இருக்குதுன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஒன்ஸ் செக் பண்ணலாம். 30 நாள் கழித்து, அதாவது உங்களுக்கு டெலிவரி ஆகி 30 நாள் கழிச்சு கண்டிப்பா ஒரு உங்களுக்கும், உங்களோட குழந்தைக்கும் தைராய்டு, சுகர் செக் பண்ணுங்க. உங்களுக்கும் அதாவது உங்களுக்கு பிரெக்னன்சிக்கு முன்னாடி தைராய்டு இருந்திருக்காது. ஆனா பிரெக்னன்சி அப்போ தைராய்டு இருந்திருக்கும், சுகர் இருந்திருக்கும். திரும்பவும் ஒரு கரெக்ட்டா இருக்கா, இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.